திமுகவை எதிர்க்கிற எல்லாருமே பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட சிலரால வந்து பார்த்தீங்கன்னா, கட்டவிழ்த்துப்பட்டு விட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க எல்லாருமே பிஜேபியோட பி டீமா இருக்காங்களா? அதாவது யாரெல்லாம் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் பிஜேபியோட பி டீமா? அப்படி என்ன அரசியல திமுக கையில எடுக்குறாங்க? சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் ஓட்டுகள வாங்குறதுக்காக என்னென்ன நாடகங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இத நம்ம எப்படி அரசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? இதுல என்ன உண்மைகள் இருக்கு? என்ன பொய்கள் இருக்கு? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். குட்டி டீட்டெயில் ஒன்று சொல்லிடுறேன். என்கிட்ட கேட்குறாங்க கமெண்ட்ஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லேயும் கேட்குறாங்க. நீங்கள் டிவிகேவோடைய கட்சிக்காரரா? இல்லை டிவிகேவோடைய மெம்பர்? இல்லை நீங்கள் வந்து விஜயோட ரசிகர்? இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு சினிமாவோட ரசிகன் நான் கண்டிப்பாக. ஆனால் அரசியலில் அதே ரசிகனோட வந்தேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்த்து அவர் என்ன அறிவிச்சிருக்காரு, என்ன சொல்கிறாரு, என்ன அரசியலை கையில் எடுக்கிறாரு, அந்த அரசியல் தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய அரசியல் பார்வையில் அது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு இப்போ நான் வந்து பார்ட்டியில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டிலையும் மெம்பராக ஜாயின் பண்ணல, டிவிகேலையும் மெம்பராக ஜாயின் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் டிவிகேவும் தப்பு பண்ணாங்கன்னா அதையும் நம்ம எடுத்து சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிவிகேவும் ஒரு கட்சி தேவைப்படுது அப்படிங்கிறதால அவங்கள ஆதரித்து பேசலை, அங்கே இருக்கிற உண்மைகளை பேசுகிறோம். ஒருவேளை வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுக்கான தேவைகள் இருந்தால், கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கான தேவைகள் இருந்தால், இல்லை அதுக்கான விஷயங்கள் நமக்கு ஒன்று கூடி வந்தால் கண்டிப்பாக பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக அடிப்படை துணை நாங்கள் செயல்பட்டு கண்டிப்பாக அதை பண்ண தான் போகிறோம். ஆனால் அது வரைக்குமே அது இன்னைக்கு நடக்குமா, இல்லை நாளைக்கு நடக்குமா, இல்லை வருடங்கள் கழிஞ்சு நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது வரைக்குமே நம்மளுடைய பார்வை பொது பார்வையாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம பொதுவாக தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதை முதல்ல நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இந்த அரசியல், இந்த பிஜேபியோட பி டீம், இந்த அரசியல் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கடந்த 10-15 வருடங்களாக இது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாபெரும் தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களும் அம்மையாரும் கிடையாது, கலைஞர் கருணாநிதி அவர்களும் கிடையாது, கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இப்போ இங்கே புதுசாக ஒரு உதயமாகிற கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக வந்து யாராவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க பிஜேபியோட பி டீமு, இவங்க டெல்லியிலிருந்து இன்டைரக்டாக உள்ள போகிற பார்க்குறாங்க, இவங்க வந்து சங்கிகள் இவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு லேபிளை வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க திமுக கட்சிக்காரவங்க, திமுக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே. அப்படி இவங்க ஆரம்பித்தது முதல்ல இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்டிகே கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவங்கள ஆரம்பித்து ஆண்டவர் கமலஹாசன்லேருந்து இப்போ விஜய் அவர்கள் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. சரி, இருங்க கமலஹாசன் அவர்களா? ஆமாம், கமலஹாசன் அவர்களையும் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவங்களும், திமுக கட்சி தலைவர்களும், திமுக கட்சியினுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சரி, அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு கூப்பிட்டு இவங்க எம்பி பதவி கொடுத்தான்னு கேட்டால் அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டு. இவங்க யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கட்சி வளர்ந்துடக்கூடாது, அந்த கட்சி வந்து நமக்கு மாற்ற அமைஞ்சிடக்கூடாது, அந்த கட்சியால் நமக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு எப்படிங்க இங்கே வந்து இவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க, இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க கேட்டால் அந்த கான்செப்ட் நான் கடைசியாக வரேன். சரி, விஜய் அவர்கள் பிஜேபி பி டீமா? விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீமா எதற்கு இருக்கணும்? ஒரே ஒரு காரணம், அவர் தெளிவாக அவருடைய கொள்கையில் சொல்கிறாரு, தெளிவாக அவருடைய அரசியல் பேச்சுக்களை சொல்கிறாரு, எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, இங்கே மாநிலத்தோடைய அரசியல் எதிரி டிஎம்கே அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரியோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? கொள்கை எதிரிக்கு எப்படி இவங்க பெரியாரை இவங்க பேசுகிறாங்க, அம்பேத்கரை இவங்க பேசுகிறாங்க, காமராஜர் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கெல்லாம் எப்படி வந்து பிஜேபி செட் ஆவாங்க? செட் ஆக மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ எப்படி மறைமுகமாக எப்படி இவங்க கூட்டு வச்சுப்பாங்க? அதுக்கான அவசியங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அப்போது திமுகவை எதிர்க்கிற எல்லாத்தையுமே இவங்க ஏன் பிஜேபி பி டீம்னு சொல்கிறாங்கன்னா, திமுகவோட அரசியல் என்னன்னா, இவங்க எப்போதுமே இவங்க பண்ணுற நல்லதையோ, இவங்க பண்ணுற நல்ல திட்டங்களையோ அப்படின்னு ஓட்டு கேட்கவே மாட்டாங்க இவங்க. அஃப்கோர்ஸ்
கடந்த 50 வருடங்களாக திமுக, அதிமுக 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்ன சுடுகாடா போச்சுன்னு கேட்டா அது கிடையாது. நல்ல திட்டங்கள் 2 முதல்வர்களும் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு 4 முதல்வர்களும் அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், கருணாநிதி அவர்கள் நிறைய திட்டங்கள், நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில இப்ப நான் மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு வந்து ஒரு 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 நல்ல நிலைமையில இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு காரணம் தான். அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க ஆட்சியை கொண்டு பண்றாங்களா, அவங்கள மாதிரி ஆட்சி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறியில் என்ன உண்மை இருக்குன்னா, அப்ப பண்ணாங்க அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனமா இருக்கு. அப்ப பண்ணாங்க, கரெக்ட், ஒத்துக்கிறோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய சலுகைகளை கொடுத்துருக்காங்க, ஏழை எளியவர்களுக்கு நிறைய அரசாங்கம் உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு இன்னும் பின்தங்கியே இருக்கே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊழல். அப்ப இந்த ஊழலை ஒழிச்சு கட்டணும். அதாவது இந்த குடும்ப அரசியலை தாண்டி ஊழலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த திட்டம் பண்ணாலுமே அதை வந்து சரியா நிறைவேற்றுறது கிடையாது. அப்படியே நிறைவேற்றினாலும் அதுல நிறைய ஊழல்கள். இப்போ 1 கோடி ரூபாய் செலவுன்னு போட்டிருப்பாங்க, அதுல எவ்வளவு ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா இங்க ஒரு மாற்றம் தேவை. மிகப்பெரிய தலைவர், அரசியல் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களே இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்கிற குற்றச்சாட்டுகள், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய நிறைய பெண்களுக்கான எதிரான குற்றங்கள், நிறைய ஊழல்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அவர் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக கட்சி எதிர்த்து நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் அவரால் பண்ண முடியல, அவர் தடுக்கிறாங்க. அவரே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்துட்டு டைரக்டா போராட்டம் பண்றாரு மத்திய அரசை எதிர்த்து. அப்ப தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா? தமிழ்நாட்டில் தலித் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? தமிழ்நாட்டில் சிறுபான்மையர் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்வி. அப்ப அதெல்லாம் எதிர்த்து பேசாம அப்ப டைரக்டா நீங்க மத்திய அரசு மட்டும் பேசுறீங்களே, அப்போ நீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை நீங்க வந்து டைரக்டா விமர்சிக்கிறீங்க. சிறுபான்மையினர் ஓட்டையும், கிறிஸ்டியன் ஓட்டையும், முஸ்லீம் ஓட்டையும் பிரிச்சுட்டு போயிடுவார். அப்ப நீங்க சொல்றீங்க 35 வருஷமா கட்சி ஆரம்பிச்சாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒட்டுமொத்த தலித்துக்கும் நீங்க தலைவர்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒட்டுமொத்த தலித்துக்கும் தலைவராக உங்களால் ஆக முடியாது. அப்ப என்ன காரணம்? அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்க பின்தங்கி இருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்காரங்களே உங்களுக்கு வேலை செய்யாம மற்றவங்களுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப உங்களுடைய கட்சி உறுப்பினர்களே அவங்களே வந்து மற்றவங்களுக்கு வேலை செய்யும் போது அப்ப நீங்க முதல்ல உங்க கட்சியை கட்டமைங்க. உங்கள் போலவே ராமதாஸ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய சாதிய பின்புலம் உள்ள கட்சி. அவங்க 10 வருடத்துக்கு முன்னாடியே 35 எம்பி சீட்டுகள் வாங்கிட்டாங்க. ஆனா நீங்க போன வருடம் சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏ சீட்டு வாங்குறீங்க, ஜெயிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஓட் ஷேரிங், உங்களுடைய சீட் ஷேரிங்லேயே பிரச்சனை நடக்குது. அதுக்கே தரமாட்டுறாங்க, பொது தொகையை தரமாட்டுறாங்க. இது எல்லாமே நீங்க ஷார்ட் அவுட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்க வரவங்கள்ட்ட ஊழல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறீங்க. எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கு. அப்ப அந்த ஊழலை வந்து ஒழிக்காமலே போயிடலாமா? அப்போ ஊழலோட வாழ பழகிக்கலாமா? எந்த இடத்துல டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஊழலை வந்து நம்ம ஒழிக்க வேணாம், நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து வாழலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் முன்னாடியே நினைச்சிருந்தாருன்னா தீண்டாமை எல்லா இடத்துலையும் இருக்குங்க, தீண்டாமை நம்ம ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுங்களா? இது எல்லாமே நம்ம முடியாது நினைச்சோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ விஜய் அவர்களை திட்டமிட்டே கார்னர் பண்ணி அவரை ஒரு பிஜேபி சாயம் பூசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட் பேங்க், ஓட் ஷேரிங் வந்து பாதுகாப்பா இருந்துரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நப்பாசைகள். முன்ன மாதிரி அரசியல் கிடையாதுங்க. இப்போ நிறைய மக்கள் பார்க்குறாங்க. இப்போ நீங்களே வந்து சமூக ஊடகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எது உண்மை எது பொய்ன்னு இப்போ கூட இளைஞர்கள் பிரித்து பார்க்க நல்லாவே தெரியும். அப்போ விஜய் அவர்களை சாயம் பூசி பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டா திமுகவுக்கும் திமுக கூட்டணி சார்ந்தவங்களும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. எங்க சிறுபான்மையினர் ஓட்டையும் பட்டியலினத்தோர் ஓட்டையும் விஜய் அவர்கள் வாங்கிடுவாரோ, இந்த ஓட்டு நமக்கு இல்லாமல் போனால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்தாலும் திட்டமிட்டே இவங்க வந்து ஒரு சதி செய்கிறாங்க. அந்த சதி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் உண்மையாகவே பி டீமா மாறி ஆட்சியை பிடித்து அந்த ஆட்சியை வந்து பிஜேபிட்ட கொடுத்து அப்போ வந்து தமிழ்நாடு வந்து பெரிய சட்ட சிக்கலுக்கு உள்ளாகு, அந்த மாதிரி பிஜேபி உள்ளே வந்துருவாங்க, இந்த மாதிரி உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல்
பெருச்சாளிகளுக்கு ஓட்டு போட்டு அவங்க நம்ம வளர்த்து விட்டுக்கிட்டே வரணும். நம்ம அப்போ மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் தான் இங்கே நமக்கு மாற்றம் தாங்க மாறாத ஒன்று. அதில் எந்த யாரு முடியாதுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து கிடையாது. முயற்சி செய்தால் முடியும் தான். கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த எழுச்சி, அந்த வருகை அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான பலன் 2026 கிடைக்கும். ஒருவேளை அவர் 2026 ஜெயிக்காமல் போயிட்டா கூட 2031 வரைக்கும் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் மாறும். அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப ஏர்லியாக ஒருத்தரை வந்து நம்ம வந்து சாயம் பூசி அனுப்ப முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் நிறைய சாயம் இருக்குது அவங்க மேலே. அப்போது யார் உண்மையாகவே பிஜேபி பி டீமாக இருக்காங்க, யார் உண்மையாகவே பிஜேபியோட ஏ டீமாகவே இருக்காங்க, யார் உண்மையாக பிஜேபியோட கூட்டணியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குற மக்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.